friends, Namaste. Welcome back to our channel. நம்ம இந்த மாதிரி போர்ட்ல எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு நம்மளோட எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா போஸ்ட் ப்ரிபோசிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது இத போஸ்ட் பொசிஷன் அப்படினு சொல்றோம். இத தமிழ்ல பாத்தீங்கன்னா இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவுல வர வார்த்தைகள், இடையில் வரக்கூடிய சொற்களை தான் நம்ம இந்த போஸ்ட் பொசிஷன் சொல்றோம். ஹிந்தில பார்க்கக்குள்ள சம்பந்த போதக். இந்த சம்பந்த போதக் அப்படின்ற வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய வீடியோல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் நடத்தியிருந்தேன். 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்லி கொடுத்திருப்பேன். அதுல சம்பந்த போதக் அப்படின்ற ஒரு டாபிக்கும் நான் சொல்லியிருப்பேன். அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல எந்த வார்த்தையை நம்ம சம்பந்த போதக் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நான் நடத்தியிருக்க எல்லா வீடியோஸுமே நீங்க ஒரு நோட் போட்டு எழுதிட்டே வாங்க. அதே போல இந்த வீடியோவை முக்கியமா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தைகள். ஒரு சென்டென்ஸ் நீங்க படிக்கக்குள்ள இது கண்டிப்பா வரும் இந்த வார்த்தைகள்லாம். ஸோ இதை நீங்க தரவா அழகா எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன். இன்னைக்கு வெறும் அந்த இடைச்சொற்களை மட்டும் பார்க்கலாம். எப்பயும் போலதான் ஹிந்தியை ஈஸியாகவும் ஜாலியாகவும் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்ரீ ஸ்வயம் சேனலுக்கு, அதாவது நம்மளுடைய ஃபேமிலிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சம்பந்த போதக் அப்படின்னா அது எந்த வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. as well as அதுக்கான வார்த்தைகள் பார்ப்போம். முதல் வார்த்தை கே ஊப்பர். ஊப்பர் அப்படின்னா நான் ஆப்போசிட்ல சொல்லியிருப்பேன். ஷார்ட் வீடியோஸ்ல நான் போட்டிருப்பேன். ஊப்பர் நீச்சே. ஊப்பர் அப்படின்னா அபோ, நீச்சே அப்படின்னா பிலோ. கே ஊப்பர் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ்க்கு நடுவுல அந்த வார்த்தை கட்டாயம் வரும். கே ஊப்பர் அப்படின்னா அபோ அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல மேலே. நெக்ஸ்ட் வார்த்தை பார்க்கலாம். கே நீச்சே ஆப்போசிட் ஆஃப் ஊப்பர். நீச்சே அப்படின்னா பிலோ. தமிழ்ல கீழே அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க கே பாஹர். இதுவும் நம்ம ஆப்போசிட்ல பார்த்திருப்போம். பாஹர் அந்தர் பாஹர் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அதாவது பாஹர் அப்படின்னா அவுட் சைட், அந்தர் அப்படின்னா இன்சைட். கே பாஹர் அப்படின்னக்குள்ள அவுட் சைட், தமிழ்ல வெளியே. கே அந்தர் அப்படின்னா இன்சைட், தமிழ்ல உள்ளே. இதே போல இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தைகளை பார்ப்போம். வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நான் என்ன சொல்றேன், நான் நடுவில் சொல்ற குட்டி குட்டி இம்பார்ட்டன்டான வார்த்தைகள் கூட உங்களுக்கு மறக்காம இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எவ்வளோ நிமிஷம் வீடியோவா இருந்தாலும் முழுமையா பாருங்க. இப்போ வாங்க அடுத்த வார்த்தைகள் பார்க்கலாம். கே பாஸ் அப்படின்றது ஹிந்தியில அதிகமா யூஸ் பண்ற வேர்டு. கே பாஸ், கே சாத் இதெல்லாமே நம்ம ஒரு சில சென்டென்ஸ்ல பார்த்திருப்போம். கே பாஸ் அப்படின்னா வித் அப்படின்னு அர்த்தம். வித் ஆர் பொசசிஷன் அந்த மாதிரியான இடத்துல வரக்கூடிய இந்த ஹிந்தி அர்த்தம் கே பாஸ் அப்படின்னு அர்த்தம், இடத்தில். அடுத்தது கேலியேவை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். கேலியே அப்படின்னா காக, ராமனுக்காக, ராம் கேலியே அப்படின்றலாம். கேலியோட அர்த்தம் இங்கிலீஷ்ல ஃபார், தமிழ்ல காக. இங்க ராமனுக்காக அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா ஆக. அடுத்தது கே பீச்சே அப்படின்னா பின்னால் அப்படின்னு அர்த்தம். கே பீச்சே பிஹைண்ட், பின்னால். இந்த பி ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னால். பீச்சே பின்னால், ஓகேங்களா? பிஹைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கே பீச்சே யூஸ் பண்ணணும். அடுத்தது கே சாத் அப்படின்னா உடன், அவங்களுடன் இருக்கிறது. ராம் கே சாத், ஆப் கே சாத் அப்படின்னு சொல்லலாம். வித் ஆர் இன் த கம்பெனி ஆஃப், கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது போல ஓடு, உடன், இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ஹிந்தி அர்த்தமா கே சாத் யூஸ் பண்ணலாம். இதே போல கொஞ்சம் வார்த்தைகள் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க அழகா நோட்ல எழுதி வச்சு படிச்சுட்டு இருந்தாலே சென்டென்ஸ்க்கு நடுவுல எந்த வார்த்தை வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஈஸியா நான் பார்ட் 2 வீடியோல மேக் பண்ணக்குள்ள உங்களாலேயே அந்த வார்த்தை என்ன அப்படின்றத ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். கே பாத் அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல பிறகு. கே பாத் பிறகு. ஏக் சால் கே பாத் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு பிறகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கே பாத். இது மாதிரி நான் சென்டென்ஸ் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு இது ஈஸியா ஆயிடும். கே பாத்னா ஆஃப்டர், பிறகு. அடுத்தது கே பீனா.
கே பீனா அப்படின்னா வித்தவுட், இங்கிலீஷ்ல வித்தவுட், தமிழில் இல்லாமல், இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கே சாம்னே, கே சாம்னே அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப், எதிரில் நிற்கக்கூடிய, இன் ஃப்ரண்ட் ஆஃப், முன் இல்லைன்னா எதிரில். ஓகேங்களா? அடுத்தது கே பஹலே, கே பஹல, பஹலா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம், தூஸ்ரா அப்படின்னா செகண்ட், அது மாதிரி தீஸ்ரா அது போல வந்துட்டு இருக்கும். கே பஹலே அப்படின்னா பிஃபோர், முன்னாள் அப்படின்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் முன்னாள், பிஃபோர் முன்னாள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோவை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வார்த்தை கே யஹா, கே யஹா அப்படின்னா அட் த பிளேஸ் ஆஃப், அட் த பிளேஸ் ஆஃப் தமிழ்ல வீட்டில் இல்லைன்னா அந்த இருப்பிடத்தில், அந்த இடத்தில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கே சிவாய், கே சிவாய் அப்படின்னா எக்ஸப்ட், அதை தவிர்த்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தவிர. அடுத்தது கே அலாவா, கே அலாவா அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம், இங்கிலீஷ்ல பார்க்கல அப்பார்ட் ஃப்ரம், இதுக்கும் இதோட அர்த்தம் வந்து தவிரவும், இதே தவிரவும் அப்படின்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா இதில் வந்து இன் அடிஷன் டு எடுத்துக்கலாம். அடுத்தது கூடுதலாக அப்படின்னு வரும். அடுத்தது கே பாரேமேம், கே பாரேமேம் அப்படின்னா அபவுட், ரெக்கார்டிங், அவங்கள பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க பற்றி நேருஜியை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னா நேருஜி கே பாரேமேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிப்பாங்க. அவங்கள பற்றி அபவுட் ஆர் ரெக்கார்டிங், பற்றி, அவங்கள சம்பந்தமான கருத்துக்களை சொல்ல வராங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த போஸ்ட் பொசிஷன் கே பாரேமேமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஒரு 4 பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் அழகாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எப்பயாவது மறந்து போயிட்டா கூட உங்களுக்கு நீங்கள் எடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு பார்ட் 2 வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் இந்த போஸ்ட் பொசிஷனை வச்சு எப்படி அப்படின்ட்டு பார்ட் 2 நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ அந்த வீடியோவெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மறக்குது கீ தரஃப், கீ தரஃப் அப்படின்னா இங்கிலீஷில் டுவர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம், அதை நோக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழில் அதை நோக்கி, அதாவது ஷகர் கி தரஃப், ஷகர் அப்படின்னா டவுன் இல்லைங்களா, சிட்டியை நோக்கி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கீ ஓர், கீ ஓர் அப்படின்னா சைடு, ஓர் அப்படின்னா சைடு, பக்கமாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கீ தரக், கீ தரக், இது வந்து தரஃப், இது தரக். கீ தரக் அப்படின்னா இங்கிலீஷ்ல லைக், அது போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழ்ல போல. நெக்ஸ்ட் கீ ஜஹக், கீ ஜஹக், இது தரக், இது ஜஹக் அப்படின்னா இந்த பிளேஸ் ஆஃப், இந்த பிளேஸ் ஆஃப், இதுக்கு வந்து தமிழ்ல பதிலாக, பதிலாக அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய கண்டினியூவேஷன் பார்ட் 2, அதாவது சென்டென்ஸ் எப்படி இதெல்லாம் வச்சு ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லித்தர போகிறோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணுங்க, ஆஸ் வெல் அஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம். தன்யவாத். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.